ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டில் இந்த கிருஷ்ணகிரி சைடு ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆஞ்சநேயர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மல்லப்பகுண்டா பார்த்துருப்போம், சிவன் கோவில். ஸோ அந்த நியூ இயருக்கு எவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க, அங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடந்தது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருப்பேன் மலை மேலே. மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது நம்ம எங்கேருந்து நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்ட்டு. இப்போ நம்ம அங்கேருந்து டீப் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஆந்திராவிலேருந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த டீப் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம உள்ளே போயிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். ஸோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு அது எப்படி இருக்குது என்னெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் வேப்பனப்பள்ளியில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃபாரஸ்ட்டில் அப்படியே பைக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யானைகள் நடமாடும் பகுதின்னு எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ட்ரை ஜங்ஷன், என்னன்னா ட்ரை ஜங்ஷன்னா 3 மாநிலமும் கூடுற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுத்தன் இந்தியாவில் அப்படியே 3 மாநிலங்களும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு கர்நாடகா இருக்குது, இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு ஆந்திரா, 3 மாநிலமும் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே காட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால எல்லாருமே ஆரன் அடிச்சுட்டு போகிறதுனால இந்த ஃபாரஸ்ட்டில் அந்தளவுக்கு நம்மளுக்கு எதுவும் அனிமல் எதுவும் கண்ணில் விசிபிள் ஆகலை. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படியே போகிறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். வாங்க பைக் ரைட். பார்த்தீங்களா, எல்லாமே எப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாமே எல்லாம் ஃபாரஸ்ட்டு தான். ஆனால் எல்லாருமே இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. பயங்கரமான இது இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துலலாம் தெரியாமல் எதனா டயர் கீர் எதனா பைக் எதனா ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறது கூட எந்த கடையுமே கிடையாது. அதனால் இந்த சைடெல்லாம் வரும்போது பக்காவான கண்டிஷனில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை. ஏன்னா இந்த இடத்துல ஹெல்ப்புக்கு எதுவுமே கிடையாது. இங்கே ஃபாரஸ்ட்டில் மாட்டிட்டீங்க, நீங்கள் அப்படியே தள்ளிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த சைடு வரும்போதோ நீங்கள் பைக்கில் ஃபியூல் எல்லாம் எப்படி இருக்குலாம் செக் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் அப்பயுமே எங்களுக்கு ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் போனோம் நம்ம மெயின் டவுனுக்கு போகிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மல்லப்பகுண்டா சொன்னோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு சிவன் தெரியும் மேலே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிவன், அந்த கூம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் அது சிவலிங்கம். நம்ம இங்கே ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நம்மளுக்கு கூகுள் மேப்பில் காட்டுது. அது எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். அது எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனால் தான் வேப்பனப்பள்ளியே வரும். 17-18 கிலோமீட்டர்ஸ் போனோம். அதுக்கப்புறம் தான் அங்கே நம்மளுக்கு ஃபியூல் பங்க் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம ஃபியூல் அடித்தா தான். இங்கே ஃபியூல் எதுவும் கிடைக்கல. நாங்கள் கொஞ்சம் ஒரு 500க்கு போட்டு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் பத்தலை. நம்ம ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு எங்கன்னா ஃபியூல் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பனப்பள்ளியில். ஓகே வாங்க, அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சைடு ஃபுல்லாக போகலாம்.
அப்படியே நம்ம ரூட் பார்த்தோன்னா அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ரூட் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப்பில் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம கோயிலுக்கு போயிடலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். வாங்க நம்ம ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே நம்ம உள்ளே வந்தோடனே வந்து இங்கே சிவலிங்கம் இருக்கும். சிவபெருமனை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் தரிசனம். இது வந்து அஞ்சனா தேவி வந்து ஆஞ்சநேயரோட இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே சரஸ்வதி தேவி தரிசனம் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடு வந்து மண்டபம், இந்த அன்னதானம் மண்டபம் பேக் சைடு கோவிலோட அன்னதான மண்டபம். இங்க அப்படியே நம்ம கஜலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். லக்ஷ்மி தேவி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். 5 முக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா சிவனும் ஆஞ்சநேயரும் ஒரு சேர இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே பிரசாதம் கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள் ரைஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே போகலாம். கோயில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நல்ல ஃபேமஸான கோயிலுன்னு நினைக்கிறேன். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம உள்ளே போனால் வேப்பனவல்லி வந்துடும். நம்ம வேப்பனவல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. போகிற வழியெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே வந்து வில்லேஜ் தான், இன்டீரியர் வில்லேஜ் தான். எல்லாமே அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டு போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வேப்பனஹள்ளி வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பனஹள்ளி பஸ் ஸ்டாண்டு. இதுதான் வேப்பனஹள்ளி மெயின் ரோடு. இதுதான் வந்து இங்கே இருக்கிற மெயினான ஏரியா. வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேப்பனஹள்ளி வந்திருக்கும். பார்த்திங்கன்னா குதிரையெல்லாம் இருக்க ரோட்டில் மாடு பார்க்கணும்னா நான் குதிரை பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ஃபியூல் ஸ்டேஷன் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்றாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது டவுன்லேயே. நம்ம பக்கத்துலேயே வந்து ஃபியூல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இதை பார்த்திங்கன்னா வேப்பனஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனு. ஓகே, இது அதாவது மெயினான ஏரியாவில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட் தாண்டோடனே அப்படியே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.